ஹாய், என் பேர் கனிஷ்கர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எத பத்தினா, ஃபண்டட் அக்கவுண்ட்னா என்ன? ஃபண்டட் அக்கவுண்ட்ல என்ன மாரி ரூல்ஸ்லாம் இருக்கு? இத பத்தியா ஒரு பேசிக்கான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டட் அக்கவுண்ட் ஏன் நம்ம முக்காவாசி ட்ரேடர்ஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னா, முக்காவாசி ட்ரேடர்ட்ட அந்த அளவுக்கு லார்ஜ் கேபிட்டல் இருக்காது. லார்ஜ் கேபிட்டல் இருந்தா தான் அதிகமா நம்மளால வந்து காசு பார்க்க முடியும் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும். இப்போ சப்போஸ் நம்மகிட்ட வந்து கம்மியான கேபிட்டல் தான் இருக்குன்னா, அதுக்கு தகுந்த ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபண்டட் அக்கவுண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டட் அக்கவுண்ட்டுங்கிறது நிறையா ஃபண்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பிளாட்ஃபார்ம்ஸ் நல்லாயிருக்கும். லைக் ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட், குவான்டக்கல், கோட் ஃபண்டட் அது இல்லாமல் நிறையா இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அக்கவுண்ட் சைஸஸ் இருக்கும். அக்கவுண்ட் சைஸஸ் வந்து என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக இப்போ அதுக்கு அடுத்து வரேன். பட் அக்கவுண்ட் சைஸஸ் வந்து $200K அக்கவுண்ட் இருக்கும், $100K அக்கவுண்ட் இருக்கும், $5K அக்கவுண்ட் இருக்கும், $25K அக்கவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் சைஸஸ் இருக்கும். இந்த அக்கவுண்ட் சைஸஸ் எதுக்குன்னா, சில பேரால் அதிக டாலர்ஸ் கொடுத்து அக்கவுண்ட் வாங்க முடியும். பட் சில பேர்த்தால் வாங்க முடியாது. இன்கேஸ் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு குவான்டக்கல்ல ஒரு அக்கவுண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, குவான்டக்கல்ல இந்த மாதிரி மல்டிபிள் அக்கவுண்ட் சைஸஸ் இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணுறது 5K அக்கௌண்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? 5K அக்கௌண்ட்னா நான் இந்தியன் ஐஎன்ஆர் வந்து நான் கொடுத்துருவேன். இந்தியன் ஐஎன்ஆர் வந்து ஒரு 3000 என் கையில் இருக்க ரூ. 3000 கொடுத்து நான் இது மாதிரி எனக்கு ட்ரேடிங் வரும். பட் என்கிட்ட கேபிட்டல் இல்லை. என்கிட்ட ரூ. 3000 தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு ட்ரேடிங் தெரியும்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் தாங்கங்கிற மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணுவேன். ரூ. 3000 கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு $5000 டெமோ அக்கௌண்ட். இது வந்து ஒரு பேப்பர் அமௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் பேஸ் 1, பேஸ் 2 அப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டு 3 ஸ்டேஜஸாக இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே பிரேக் டவுன் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஃபேஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அக்கௌண்ட் வாங்கிட்டேன். $3000 கொடுத்து ₹3000 ஐஎன்ஆர் ரூபீஸ் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் நான் குவான்டக்கல்ல 5K அக்கௌண்ட் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 5K டெமோ அக்கௌண்ட்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 5K அக்கௌண்ட் வாங்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு பேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஃபஸ்ட்டு டெஸ்டிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு டெமோ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் மாடல் நிறைய பேர்த்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பேஸ் 1ல என்னென்னா, இந்த $5000 நான் என்ன பண்ணணும்னா 8% அப் பண்ணணும். 8% அப்னா உங்களுக்கு $5400. இந்த லெவல் கொண்டு வந்துட்டிங்கன்னா $400 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 கிளியர் ஆயிரும். சப்போஸ் அந்த ஃபேஸ் 1 நடந்துட்டு இருக்கக்குள்ளே, ஃபேஸ் 1ல நீங்கள் ட்ரேட் எடுக்கக்குள்ளே நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு $4500 வரைக்கும் உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் $4500க்கு போயிட்டீங்கன்னா, ஐ மீன் நீங்கள் இந்த $5000லேருந்து ட்ரேடு எடுத்து லாஸ் பண்ணி நீங்கள் $4500 போயிட்டீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஃபெயில் ஆனோடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டும் தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஐஎன்ஆர் அமௌண்ட்டும் போயிடும். நீங்கள் மறுக்க $3000 கட்டி இன்னொரு அக்கௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ ஃபேஸ் 1 நான் கிளியர் பண்ணிட்டேன். $5000லேருந்து $5400 நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தோடனே என்ன ஆகும்னா, ஓகே உங்களுக்கு ட்ரேடிங் வருது. பட் நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஸ்டெப் இருக்கும். அதுதான் ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 பாஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் 2 வந்துட்டேன். ஃபேஸ் 2வில் மறுக்க ஒரு $5000 கொடுப்பாங்க. அதுவும் பேப்பர் அமௌண்ட் தான். பேப்பர் அமௌண்ட் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட். அது ரியல் அமௌண்ட் கிடையாது. டெமோ அக்கௌண்ட் தான். அதுலேயுமே ஓவரால் லாஸ் லிமிட் இருக்கும். 4500 கீழே நீங்கள் போயிடக்கூடாது. உங்கள் டார்கெட் என்னென்னா மறுக்க ஒரு 6%. $5300 கொண்டு வரணும். 5000லேருந்து ஒரு $300 எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபேஸ் 2 கிளியர் ஆயிரும். ஃபேஸ் 2 கிளியர் ஆனோடனே ஃபேஸ் 1ம் கிளியர் பண்ணிட்டீங்க. ஃபேஸ் 2வும் கிளியர் பண்ணிட்டீங்க. கிளியர் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே உங்களுக்கு ட்ரேடிங் வருது. நான் செக் பண்ணிட்டேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வச்சு உங்களுக்கு ட்ரேடிங் வருதா வரலையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ரியல் அமௌண்ட்டை $5000 வந்துருச்சு. இதை நான் எடுத்துக்க முடியுமா? இதை நான் வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. இதை நீங்கள் ஒரு ட்ரேடிங் கேபிட்டலாக கன்சிடர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் $5000 கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அந்த $5000 வச்சு நீங்கள் வந்து 5000லேருந்து $6000, அதாவது ஒரு $1000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. $1000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஸோ $5000லேருந்து $6000 கொண்டு வந்துட்டீங்க. $1000 ப்ராஃபிட்.
அந்த $1000 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். அதுவும் எப்புட்னா, ஒரு ஸ்ப்ளிட் மாரி இருக்கு. அவங்க வந்து 20% கமிஷன் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு 80%. ஸோ இந்த 1000 பேஸ் பண்ணி நான் சொல்லணும்னா, $1000 நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 80% தருவாங்க. 80%ங்கிறது அரவுண்ட் $800 $1000ல. ஸோ $800 உங்களுக்கு, $200 அவங்களுக்கு. ஸோ இந்த மாரி தான் ஃபண்டட் அக்கவுண்ட் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கா வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்னா என்னங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் குடுத்துருக்கேன். இதுல வந்து இந்த இந்த டார்கெட் பெர்சன்டேஜ், இந்த ஓவரால் லாஸ் லிமிட்லாம் ஒவ்வொரு ஃபண்டட் அக்கவுண்ட்டுக்கும் மாறும். லைக் நான் எந்த மாரி சொல்றேன்னா, இப்போ குவாண்டக்கல்ல இந்த மாரி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா, இதே ரூல்ஸ் தான் நீங்க ஃபண்டட் நெக்ஸ்ட்லயும் இருக்கும்னு நெனச்சீங்கன்னா கிடையாது. அவங்க வேற மாரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. டார்கெட் வந்து நீங்க $500 எடுக்கணும். இல்லன்னா $300 எடுத்தாலே போதும் ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு. அந்த மாரி இருக்கும். இந்த மாரி மல்டிபிள் ரூல்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அக்கார்டிங் டூ தி பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்க வந்து சூஸ் பண்றத பொறுத்து தான். அதே மாரி இப்ப குவாண்டக்கல்ல வந்து 5K அக்கவுண்ட் வந்து எனக்கு $3000 ₹3000 வருதுன்னா, ₹3000 இந்தியன் ரூபீஸ் வருதுன்னா, அதே அமௌண்ட் தான் நீங்க ஃபண்டட் நெக்ஸ்ட்லயும் 5K அக்கவுண்ட் இருக்கும்னு நெனச்சீங்கன்னா கிடையாது. அவங்க வேரி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து இது இல்லாம இப்போ இந்த இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓவரால் லாஸ் லிமிட் மட்டும் தான் நான் குடுத்துருக்கேன். இது இல்லாம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபண்டட் அக்கவுண்ட்டுக்கும் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குனீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதையும் வேணா காமிக்கிறேன். இப்போ குவாண்டக்கல்ல நான் வந்து ஒரு அக்கவுண்ட் வாங்குறேன்னா, நீங்க என்னென்ன ரூல்ஸ் பார்க்கணுங்கிறது இங்க தெளிவாவே இருக்கும். இப்போ நான் குவாண்டக்கல் தான் சஜெஸ்ட் பண்றேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஒரு பேசிக்கா இந்த மாரியான ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. நான் குவாண்டக்கல்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். நான் இந்த அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேன். குவாண்டக்கல்ல நெறையா ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. நான் QT பவர்ன்ற ஒரு பேக்கேஜ்ல 5K அக்கவுண்ட் வாங்கியிருக்கேன். இந்த 5K அக்கவுண்ட் நான் வந்து எவ்வளோக்கு வாங்குனேன்னா, ஒரு ரூ. 1500 தான் வாங்குனேன். 3000 கூட கிடையாது. நான் மேக்ஸிமம் 3000 ஆகுங்கிறதுக்காக நான் அந்த பிபிடில நான் உங்களுக்கு வந்து 3000 INR போட்டிருந்தேன். பட் மோஸ்ட்லி 3000 வராது. பட் ஆனா ஃபண்டட் நெக்ஸ்ட்ல நீங்க ஃபண்டிங் பிப்ஸ்ல வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு 3000 வரும் இந்த 5K அக்கவுண்ட் வாங்குறதுக்கே. ஸோ அதனால 3000ன்னு போட்டிருந்தேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 6% நீங்க டார்கெட் பண்ணணும். அரவுண்ட் $300. செகண்ட் பேஸும் அதே மாரி $300 கொண்டு வந்தீங்கன்னா, அக்கவுண்ட் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு ரியல் அக்கவுண்ட் கிடைச்சிரும். இது இல்லாம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. இதுதான் அந்த மல்டிபிள் கண்டிஷன். டெய்லி ட்ரா டவுனுங்கிறது ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு நாள்ல எவ்வளோ லாஸ் பண்ணலாம்? ஓவராலா நான் 8% வரைக்கும் லாஸ் பண்ணலாம். அதாவது நான் ஒரு $4600 வரைக்கும் கொண்டு வரலாம். $5000லேருந்து $4600. அதாவது $400 நான் மைனஸ் பண்ணலாம். பட் ஆனா, ஒரே நாள்ல நான் எவ்வளோ லாஸ் பண்ண முடியும்னா, $200 தான் என்னால லாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி அது இல்லாம இங்க பாருங்க கன்சிஸ்டன்சி ரூல்லாம் இருக்கு. கன்சிஸ்டன்சி ரூல்னா நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். அந்த ட்ரேட்ல நான் வந்து ஒரு $100 பார்க்குறேன்னா, அதுக்கு அடுத்து நான் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே $100, $120 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு பொசுக்குன்னு ஒரு ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு $300 அடுத்த ட்ரேட் $100 அந்த மாரிலாம் இருக்க முடியாது. இன்டிசிப்ளின்டா நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சி ரூல்லாம் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி ரூல் எல்லா ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ்லயும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில இப்போ குவாண்டக்கல்ல இருக்கு. பட் ஃபண்டட் நெக்ஸ்ட்ல நான் இன்னொரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அங்கலாம் வந்து இந்த மாரி கன்சிஸ்டன்சி ரூல்லாம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எந்த மாரி ஃபண்டட் அக்கவுண்ட் சூஸ் பண்றீங்கன்ற பொறுத்து தான். ஸோ அவ்வளதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Until then, bye from Kanish FX.